institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals. முதலமைச்சர் சொன்னது அந்த 3 ஃபைல்கள் இருக்கு. நான் எதுவும் சேலஞ்ச் எல்லாம் பண்ணல, நான் ஓபன் சேலஞ்சே பண்றேன். முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பார்க்கட்டும், யார் மீது நடவடிக்கை எடுக்க உண்மையாக குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு இருந்தால் அவர் நடவடிக்கை எடுக்கட்டும். எனவே சினிமாவில் பஞ்ச் டைலாக் பேசுறதெல்லாம் இந்த சட்டமன்றத்தில் பேசல. நீங்க அப்படி பஞ்ச் டைலாக் இல்ல நீங்க இதுங்க நான் என்ன சொல்றேன், இது நீங்க பேரவைத் தலைவர் இல்ல மாண்பு பாருங்க கருத்து இல்ல மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதல்ல உட்காருங்க. இந்த கேமரா டீம் வந்து சைடு கொஞ்சம் காட்டுங்க. ஏங்க மாண்புமிகு இருங்க இல்லங்க ஆனரபிள் ஸ்பீக்கர் மூலமா ரெக்வெஸ்ட் இந்த கேமரா டீம் அந்த சைடு கொஞ்சம் காட்டுங்க. மாண்புமிகு முதலமைச்சர் கருத்து என்ன சொல்றாங்க, அத நீங்க சினிமா நடிப்பது போல பஞ்ச் டயலாக்னா எப்படி எழுந்திருக்காம இருப்பாங்க? அப்புறம் தயவுசெய்து சொல்றேன், நீங்க சொல்லுகிற போது முதலமைச்சர் கருத்துன்னு சொல்லுங்க. உட்காருங்க. நீங்க எங்க வரீங்க? நீங்க போங்க உள்ள இடத்துக்கு, நீங்க போங்க பதில், நீங்க போங்க முதல்ல. மாண்பு உறுப்பினர் கொஞ்சம் அமருங்க, எல்லாம் அமருங்க, இருங்க, நீங்க அமருங்க, எல்லாம் அமருங்க. மாண்பு உறுப்பினர் ஆமா, கொஞ்சம் அமைதியா இருங்க. வாய்ப்பு தரேன். உட்காருங்க. மாண்புமிகு உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. நான் அவங்கள தான் பேச அனுமதிக்க போறேன். உட்காருங்கன்னு சொல்றேன். உட்காருங்க. முடிங்க. நீங்க பேசி முடிக்கட்டும். நீங்க பதில் சொல்லலாம். உங்களுக்கு அனுமதிக்கிறேன். உட்காருங்க. பேரவைத் தலைவர் வாயிலாக நான் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் சீக்கிரம் பிரிச்சு பாருங்க. ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தா, அதில் ஆதாரம் இருந்தா, யாராக இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுங்க. இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் பயப்படுவதற்கான எங்களுக்கு தேவை கிடையாது. மாண்புமிகு உறுப்பினர்கள், இந்த சினிமா போல பஞ்ச் டயலாக் என்பதெல்லாம் அவைக்குழு நீக்கப்படுகிறது. கருத்துக்கு பள்ளிக்கூடத்து அமைச்சர் பதில் சொல்லலாம். இப்போ மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடக்கக்கூடியதெல்லாம் மக்களுக்கு தெரியணும். என்னென்ன யார் தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் கேட்கறாங்க, அதுக்கு பதில் சொல்லணும். நேரலை தரும். நான் உங்க மூலமா ஒரு கோரிக்கை வைக்கிறேன். பேசுங்க. உங்க மூலமா ஒரு கோரிக்கை வைக்கிறேன். முதல் கோரிக்கை என்னன்னா, நம்மளுடைய கேமரா டீம் இந்த எதிர்கட்சி வரிசை தொடர்ச்சியா அப்படி கமெண்ட் அடிக்கிறது, உரிமையில பேசுறது, லாஸ்ட் பெஞ்ச்ல இருந்தா டாக்டர் குடுகுடுன்னு எஞ்சி இங்க நடுவில் ஓடி வர்றது, இதையும் சேர்த்து ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல காட்டுங்க. இரண்டாவது, மதிப்பிற்குரிய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பேசுகிற போது லைவ் பத்தி சொன்னார். உண்மைதான், அவங்க நேரலை கடந்த ஆட்சியில மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் ஆட்சியில அதை தொடர்ந்தாங்க. ஆனா ஒரு நேரலை என்பது வெறும் ஆளுங்கட்சிக்கு சாதகமா இல்லாம முதல் முறை ஆட்சி நேரலை மட்டுமல்ல, முழுமையான நேரலை என்பது வெற்றி தலைவருடைய ஆட்சியில தான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மதிப்பிற்குரிய பேரவைத் தலைவர் அவர்கள் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றமேனு நடுநிலையோடு ஒரு கட்சி இரு கட்சி இல்லாமல் அனைத்து கட்சி உறுப்பினர்களினுடைய குரலும், இந்த குரலற்றவர்களின் குரலாக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளினுடைய குரலும் பதிவாக வேண்டும் என்பதற்காக தான் சிறப்பாக செயல்பட்டு இருக்கீங்க. அதுல ஏதோ ஆளுங்கட்சி பேசுவதை மட்டும் நீங்க அதிகமாக அவை குறிப்பிலிருந்து நீக்கிறது போல ஒரு தோற்ற மயக்கத்தை நம்ம உருவாக்கிட கூடாது. யாரு எந்த கட்சியை சார்ந்தவர்கள் மரபு மீறி எந்த வார்த்தை சொன்னாலும் நீக்கக்கூடிய நடுநிலையான சபாநாயகர் இந்த மாமன்றத்துக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்டுகிறேன். இன்னொரு விஷயத்தை நினைவு கூற விரும்புறேன். மதிப்பிற்குரிய பேரவைத் தலைவர் சேம்பர்ல ஒரு முறை ஒரு முக்கியமான கேள்வி வந்தது. நாங்க அதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சோம். என்னன்னா, கடந்த 2 ஆண்டு காலமாக இந்த நேரலைய அரசுக்கு சொந்தமான ஆல் இந்தியா ரேடியோலயே கொடுக்காம நிறுத்தி வைத்ததாகவும், நீங்க கொடுப்பீங்களான்னு மதிப்பிற்குரிய பேரவைத் தலைவர் கிட்ட நான் இருக்கும்போது கேட்டாங்க. இதை குறித்து கலந்து ஆலோசித்து, தொலைக்காட்சி மட்டும் கிடையாது, வானொலியிலையும் நேரலை போட்டு குக்கிராமத்தில் இருக்கவங்களை கேட்கட்டும் முடிவெடுத்த சபாநாயகர் நீங்க. இந்த நேரத்தில் அதற்காக உங்களுக்கு நான் நன்றியும் சொல்லிக்கிறேன். அதன் பிறகு எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எப்போதும் எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன செய்தி, அது ஒரு விஷயம் வந்தா கூட பள்ளிக்கல்வித்துறை சார்பாக உடனே தொலைபேசியில் அழைத்து அது குறித்து கடுமையான நடவடிக்கை எடுக்க சொல்லுவார்.
இந்த மாமன்றத்தில் ஆல்ரெடி அந்த ஃபைல்ஸ் இருக்கிறதே ஒரு சுட்டி காமிச்சார். அந்த இஷ்யூவே நான் தான் ஏஞ்சி சொன்ன, அவர் ஆதாரத்தை எடுத்துட போறாரு அப்படின்ட்டு. இந்த நேரத்தில் அவர் சாதாரணமா இருந்தாலே அதெல்லாம் பண்ணாத போறாரு. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் காட்டுன்றாரு. அவருடைய கோரிக்கையை கட்டாயமாக முதல்வர் நிறைவேற்றுவார் என்பதையும் கூறிக்கொள்கிறேன். 2 வார்த்தை மட்டும் கோரிக்கை. அவர் எல்லாத்தையும் ஆக்கப்பூர்வமா விமர்சிக்கலாம். அதுல ஒரு தனியார் நிகழ்ச்சி பேரை சொன்னாரு. அது பாட்டு பாடுவது இந்த மரபுக்கு புதுசு கிடையாது. விதவிதமாய் வித்தியாசமாய் பயங்கரமா பாட்டு பாடினவங்க தான் அந்த பக்கம் ஃபுல்லா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதெல்லாம் அந்த தனியார் நிகழ்ச்சியினுடைய பேரையும் நம்ம நீக்கிடலாம். இவரை தான் நியமிக்கணும், இவரை நியமிக்க கூடாது. இந்த தொழில் உயர்ந்தது, இந்த தொழில் தாழ்ந்ததுலாம் கிடையாது. இது இன்க்ளூசிவ் கவர்மெண்ட். அனைவருக்கும் அதிகாரம், அனைவருக்குமான ஒரு விஷயம் தான் நேர்மையான முறையில் பை மெரிட்ல போயிட்டே இருக்குது. அதனால ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் சுட்டி காட்டுகிற பொழுது அது ஏற்புடையதல்ல. அது மட்டும் கிடையாது. இந்த சினிமாவில் வரக்கூடிய அந்த பஞ்ச்டேல் அதை கூட நீங்க அவை குறிப்பில் நீக்கிட்டீங்க. அதை போன்ற விஷயங்களை தவிர்த்து கொண்டு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை, அறிவுபூர்வமான சிந்தனைகளை அதை முன்வைத்து பேசினால் இந்த மாமன்றம் சிறப்பாக செயல்படும். உங்களுக்கு எங்களுடைய அத்தனை பேரின் சார்பில் ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறந்த சபாநாயகர் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் இந்த மாமன்றம் கிடைத்தது என்பதை பதிவு செய்கிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். பேரவைத் தலைவர், நான் உங்க சார்பா பேசிட்டு இருக்கேன். இப்ப நீங்க நீக்கிட்டீங்க, ஆனா இப்ப இதெல்லாம் லைவ்ல போயிடுச்சு. இப்ப அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அது என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? அதாவது லைவ் கொடுப்பது நாங்க எதிர்க்கவில்லை, நாங்கள் பாராட்டுகிறோம். லைவ் நீங்க கொடுத்திருக்கீங்க, நல்ல முயற்சி, நாங்க பாராட்டுறோம். ஆனா அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இங்க நான் சொல்றேன். நீங்க அவை குறிப்பில் நீக்கிறீங்கன்னு சொல்றீங்க. நீங்க எவ்வளவு நீக்கினாலும் அது சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, வைரலா போயிட்டு இருக்கு. அதான் உங்களுடைய கவனம். எதிர்க்கட்சி தலைவர் சொல்ல விரும்புகிற கருத்து குற்றச்சாட்டுகளை எந்த பக்கத்திலிருந்து வைத்தாலும், அது முன்னாள் ஆண்டவர்களாக இருந்தாலும் சரி, இப்போது ஆள்கின்ற இடத்தில் இருந்தாலும், ஆதாரப்பூர்வமான கருத்துக்களை சொல்வதன் மூலமாகத்தான் இந்த சபையிலே சில குறைந்தபட்ச மாண்பினை நாம் காப்பாற்ற முடியும் என்பதையும் கருத்திலே கொண்டு, அப்படி ஆதாரம் இல்லாமல் சொல்லுகிற போது நான் உடனே நீக்க வேண்டும் என்பது ஒரு நியாயமான மரபு. அதன்படி நான் நீக்குகிறேன். ஆனால் அதை எடுத்து பல்வேறு மீடியாக்களிலே வெளியிடுவார்கள். ஆனால் இப்போ எனக்கு கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிற 1-2 செய்திகளின் அதை ஆய்வு எடுத்துக்கொண்டு அதை உரிமை கொடுக்க நான் அனுப்ப இருக்கிறேன். இனி வருங்காலத்திலும் நீக்குவது என்பது என்னுடைய தனிப்பட்ட உரிமை. இந்த அவையினுடைய மாண்பை நான் காப்பாற்றியாக வேண்டும். நீக்காமல் பேச முயற்சிப்பதும் ஆதாரங்கள் இல்லாமல் பேசாமல் இருப்பதும் நல்லது. ஏன்னால் ஆதாரங்களை வைத்துக்கொண்டு தான் இரு தரப்பினரும் பேச வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். என் மக்களும் அதைத்தான் விரும்புவார்கள். போகிற போக்கிலே அள்ளி தெளித்து விட்டு போகிற இடமல்ல இது. அது வெளி அரசியல் மேடைகளிலே பேசக்கூடிய பேச்சும் அல்ல இங்கே இது. இங்கே பேசுகிற போது நம்முடைய அவனுடைய கண்ணியத்தையும் காப்பாற்ற வேண்டும். இந்த தமிழ்நாட்டு மக்கள் எதை நம்பி இந்த பொறுப்பை நம்ம ஒப்படைத்து இங்கே அனுப்பியிருக்கின்றார்களோ அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற விதத்தில் நம்முடைய பேச்சு அமைய வேண்டும். அந்த வகையில் எதிர்காலத்தில் நீங்கள் சொன்னது போல எல்லா பேச்சுக்களையும் நீக்குவது என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. ஆனால் அவைக்கு உதவாத, மக்களுக்கு பயன் தராத, நம்முடைய பண்பாட்டிற்கு உதவாத, இந்த அவையினுடைய மாண்பை குறைக்கக்கூடிய எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதை நிச்சயமாக நான் அவை குறிப்பிலிருந்து நீக்குவேன். பேசுகிற போது அந்த கண்ணியத்தை அனைத்து உறுப்பினர்களும் காப்பாற்ற வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, 4 மானிய கோரிக்கைகள் மேலே இருக்கிறது, 2 மணிக்குள்ளாக முடிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றீர்கள். இந்த விஷயத்தை இப்போது பேசிய இப்போது பேசிய கருத்தை இதோடு இப்போ வேண்டாம். இப்போ இல்லை, இப்போ பேசின மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் பேசின பேச்சை ஒட்டி நீங்கள் பேசுவதாக இருந்தால் அனுமதி இல்லை. வேறு எதாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். வேறு அது தரேன். அது இல்லை மானிய கோரிக்கை நடக்கிற போது நான் வாய்ப்பு தரப்போகிறேன். இதே மாதிரி நேற்று செய்ததை போலவே மானிய கோரிக்கை நடக்கிற போது அது குறித்து பேச வாய்ப்பு தரேன். பாமகவுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்து எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய வாய்ப்பு. மாண்பு உறுப்பினர் முனைவர் சௌமியா அன்புமணி அவருடைய பேச்சு இங்கே எந்த அளவில் அமைந்திருக்கிறது அவையில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். நிறைய வாய்ப்பு கொடுத்தாகிவிட்டது. Saram institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals.